அநேக வேளையில ஏதோ ஜெபம் நேரா வந்து உட்கார்ந்தோமா ஒரு ஜெபம் பண்ணோமா போனோமாங்கிறது அல்ல. எங்கே 2 இல்ல 3 பேர் என் நாமத்து நிமித்தமா கூடும் பொழுது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் அங்கே இருக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே முதல்ல பிரேசிங், the P stands for praising. நீங்க பிரேஸ் பண்ணும் பொழுது துதி பெருகிறதா இருக்கிறது, உங்களுக்கு கிருபை பெருகிறதா இருக்கிறது. ஆகவே பிரேஸ் பண்ணணும் கர்த்தரை. கொஞ்ச நேரம் நம்ம ஏன் அநேக வேளையில வார்த்தைக்குள்ளே போவதற்கு முன்பதாக பிரேஸ் அண்ட் வொர்ஷிப் என்று சொல்கிறோம். நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் யோவான் சொல்கிறார், வனாந்தரமா உன்னுடைய இருதயம் இருக்கிறது, இயேசு இல்லாதபடி இருக்கிறது, கரடு முரடாக இருக்கிறது. உன் இருதயத்தை நீ ஆயத்தப்படுத்து ஃபர்ஸ்ட். மேன்மையான ஒரு கர்த்தர் எப்படி உன் வாழ்க்கையில வர முடியும்? அவர் வருவதற்கு உன்னுடைய ஆயத்தப்படுத்து. பள்ளங்கள் எல்லாம் சீர்படுத்தப்படட்டும், கோணலானவைகள் செம்மைப்படுத்தப்படட்டும். அப்பொழுதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருவார். ஆகவே you have to praise the Lord. எவ்வளவு நேரம் முடியுமோ அவரை பிரேஸ் பண்ணுங்க. துதி எவ்வளவு நீங்க எடுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அங்க கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே வரும். அல்லேலூயா.